நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு பாரு. அதே மாதிரி நீ சொந்த கால்ல நிக்கணும். அவங்க கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருந்தா அப்புறம் என்னையும் உன்னையும் அவங்க ஒதுக்கிதான் வைப்பாங்க. புரியுதா? மனசுல வச்சுக்கோ. உன்னால செய்ய முடியாத வேலையை செய்ய சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தினாங்கன்னா என்கிட்ட சொல்ல நீ தயங்காத. நானும் இன்னைக்கு மத்தியானம் எதுவுமே சாப்பிடல. வா. எனக்கு வேண்டாம். இங்க பாரு, என்ன நீ எதிர்த்து பேசக்கூடாது. உன் மேல இருக்க பகையினாலையும் கோவத்தினாலையும் என்னோட வாழ்க்கையோட நான் கடைசிக்கு போயிட்டு திரும்பவும் அங்கிருந்து நான் உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரேன். நான் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறது நான் என் பசங்க எல்லாருக்காகவும் இத்தனை நாளா நான் சமைச்சு அவங்களுக்கு பரிமாறின சாப்பாட்டை விட இதுக்கு மதிப்பு இருக்கு. நீ அத சாதாரணமா நினைக்காத. இல்ல, எப்பவும் நினைக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அப்படின்னா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிட ஏதாவது வேணுமாப்பா? எதுவும் வேண்டாம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசியாகணுமா? நீங்க எப்பவும் பேசுறது தானப்பா. நீங்க சொல்லுவீங்க, அத நான் கேட்கணும், அதுபடி நடக்கணும், அதானே? இப்போ ஸ்பெஷலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மா, நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துடுமா. உனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் இல்லையா? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்னப்பா? எல்லா நேரமும் இப்படியே இருந்துட முடியாதுல்லம்மா. உனக்கு ஒரு கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க இதெல்லாம் வேணும்லம்மா. இந்த குடும்பத்துக்கு என்னப்பா பிரச்சனை? நல்ல பேரு, பாரம்பரியம், மகத்துவம், அது மட்டும் இல்லாம பணம். வேற என்ன வேணும்? நீ என்ன கேலி பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் சொன்ன அந்த விஷயங்களோட மகத்துவம் அதை என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. சரிப்பா, அந்த ஒரு நாள் வரட்டும். குட் நைட். அம்மா, நீ இந்த அப்பாவை தண்டிச்சுக்கிட்டே தான் இருப்பியம்மா. நான் உங்களை தண்டிக்கிறேனா இல்ல நீங்க என்ன தண்டிக்கிறீங்களா? அனுப்ப கஷ்டப்படுத்தினா என் மனசுதான் வலிக்கும்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? கொல்லாம விட்டுட்டீங்களே, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா, உன்னோட நன்மைக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன், பண்ணுவேன். அனுப்ப நீங்க அந்த அடி அடிச்சது என்னோட நன்மைக்காகவாப்பா? அவனையும் அவன் குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டு துரத்துனது என்னோட நன்மைக்காகவாப்பா? ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் நீ அதை பத்தி புரிஞ்சுப்பம்மா. போதும்பா. நம்மளோட ஜாதி, அப்புறம் குடும்ப மகத்துவம், குடும்ப சொத்து எல்லாம் தான் ரொம்ப பெரிய விஷயம்னு ஒருவேளை பின்னாடி நான் புரிஞ்சுப்பேன் போல. ஆனா எனக்கு இப்ப அப்படி தோணல. அனுப்ப வேண்டான்னு சொன்ன மாதிரியே
வேற ஒருத்தரை கையை நீட்டி காட்டுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. சொல்லுங்கப்பா, யார்கிட்ட போய் நான் என் கழுத்தை நீட்டணும்? அம்மா, மேலங்குளத்துக்கு எழுதுனே உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும். உன்னோட அப்பா அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டம்மா. இதுக்கப்புறம் அதை நீ வேண்டான்னு சொல்லிடாதம்மா. அனுப்புக்கும் நான் வாக்கு கொடுத்துருந்தேன்ப்பா. மேலங்குளத்துக்கு நீ மருமகளா போறன்னு சொன்னா அது உன்னோட பெரிய பாக்கியம்மா. வெட்டுக்காடு வாசவனுக்கு மருமகன் ஆகணும் அப்படின்னு ஒரு காலத்துல அனுப்பும் கனவு கண்டுட்டு இருந்தான். என்னோட நல்ல நேரம் எப்ப எப்படி வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. கல்யாணத்துக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு ஆகணும். பயப்பட வேணாம்ப்பா. அனுப்பையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நான் கூப்பிட மாட்டேன். நீங்க சொல்ற முன்னாடி என் கழுத்தை நீட்டி நான் தாலி கட்டிக்க எப்பவோ தயாரா இருக்கேன்ப்பா. ஆனா அனுப்ப மறந்துடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்காருன்னு நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் பாட்டி. அப்படியா? 2 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. ராமச்சந்திரன் தம்பி பட்டாளத்துல இருந்தான். கல்யாணமே பண்ணிக்கல. ஒரு பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஊருக்கு போனான். திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. எங்க போயிட்டாரு? யாருக்குமே தெரியல. பட்டாளத்துல இருந்து இங்க அவனை தேடி வந்தாங்க. இங்க போலீஸும் தேடி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவன் உயிரோட இருக்கானா இறந்துட்டானான்னு யாருக்கு எதுவும் தெரியல. 40 வருஷம் ஆச்சு. ஐயோ, கேட்கவே கஷ்டமா இருக்கே. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா, பேரு இந்திரா. அவ சின்ன வயசுலயே இறந்துட்டா. மஞ்சக்காமலை வந்தது, யாருக்கும் தெரியல. அது முத்தி போய் அவ செத்து போயிட்டா. கஷ்டம். குழந்தைங்க செத்து போறத பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ல. இதெல்லாம் விதின்னு தான் சொல்லணும். எங்க அப்பாவோட அக்கா இன்னும் இருக்காங்கல்ல? யார் இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு சொன்னாங்க? நீங்க பேசும்போது நான் கேட்டேன். அது ஒரு வருத்தப்படக்கூடிய கதை தான். உங்க பசங்க எல்லாருக்குமே ஒரு விதத்துல ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அப்படிதானே பாட்டி? ஒருவேளை அது சாபமா இருக்குமோன்னு என் மனசுக்கு தோணும். முன் ஜென்மத்துல நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்கு. இன்னும் சொல்லப்போனா என் மக உயிரோட தான் இருக்கா. வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அவ சந்ததிகள் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. பாட்டி, அவங்களோட பேர் என்ன? சந்திரிகா. நல்ல பேரு. கேட்கும்போதே நல்லா இருக்கே. அவளை பார்த்தா அவ்வளவு அழகா இருப்பா. நான் என்னத்த சொல்றது, எங்களை விட்டுட்டு போயிட்டா. எப்படி? அழகா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா இந்த உலகத்துல யாருமே உத்து பார்க்கத்தான் செய்வாங்க. அப்படி சில பேரு பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி சிரிச்சு தான் வசப்படுத்திக்குவாங்க. சந்திரிகா விஷயத்திலையும் அந்த மாதிரி தான் நடந்தது. நம்ம கம்பெனியில ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் அவளை யாருக்கும் தெரியாம ராத்திரியில வந்து அவளை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் அவனுக்கு அரசியல் பலம் இருந்தது. அவனுக்காக கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் வந்தாங்க. நமக்கு பணம் பலம் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் உங்க தாத்தா காலம்மா. மேலங்குளம் குடும்பத்துக்கு இது மாதிரி ஒரு அவமானம் இது வரைக்கும் நடந்ததில்ல. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பும் இல்லை. அவங்கள டார்ச்சர் பண்ணீங்களா இல்ல என்ன பண்ணீங்க? உன் தாத்தா அமைதியா இருந்துட்டாரு. தாத்தா ஒரு முடிவுக்கு வந்தாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துல பிறக்கவே இல்லை, அவளுக்கும் எங்களுக்கும் இனி எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
சந்திரிகாவுக்கு குழந்தை பிறந்தது, அவங்களுக்கும் குழந்தை பிறந்தது. அவளுக்கு குழந்தை பிறந்த விஷயம் யாருக்கும் சொல்லல, இங்க இருந்து யாரும் போகவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. ஆனா எதை பத்தியும் நாங்க அவகிட்ட சொல்லல. அவ அப்பா இறந்த செய்திய கூட சொல்லல. அவ்வளோ மோசமாவா இருப்பாங்க? எல்லாரும் மனுஷங்க தானே, எப்படி இருந்தாலும் போக தானே போறோம். சாதிக்க முடியாத நிறைய விஷயங்களை மனசுல வச்சுதானே எல்லாரும் செத்து போறாங்க. அன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொந்த பந்தங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவேன். மத்தவங்க கிட்ட நமக்கு மன்னிப்பு கிடைக்கும், ஆனா கூட பிறந்தவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. மனுஷங்கன்னா அப்படித்தான். இப்போவும் உங்க பொண்ணும் அவங்க சொந்தக்காரங்க யாரும் வரது இல்லையா? நிரந்தர பகையாச்சே, எப்படி தீரும்? நீங்க தானே பாட்டி அவங்கள பெத்தெடுத்தீங்க. அவங்கள பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா? எப்பவுமே உங்களுக்கு தோணலையா? விட்டுட்டு போயிட்டாளேங்கிற கவலை இருந்தது. அந்த கவலையெல்லாம் நாட்கள் போக போக மறைஞ்சிருச்சு. மனுஷங்களே கேடு கெட்டவங்க தான். இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள்ல ரொம்ப கேடுகெட்ட ஜென்மம் எதுனா மனுஷ ஜென்மந்தான். நம்பவே கூடாது. வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த 40 வருஷத்துல உங்க சொந்த பொண்ணு அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே இல்லையா பாட்டி? நான் பார்க்கவே இல்லைன்னா நீ அதை நம்புவியா சொல்லு? ஆனா அதுதான் உண்மை. அவ செஞ்சுட்டு போன காரியம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. கஷ்டம். ஐயோ சே. ஹலோ, நம்ம 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சார். நீ இப்படி உன் காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தா என்ன மகேந்திரா பிரயோஜனம்? உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா கண்டிப்பாக அது என்னால் தான் முடியும். உனக்கும் வாசவ முதலாளிக்கும் இருந்த பிரச்சனையை நான் தான் பேசி தீர்த்தேன். உன்னோட தம்பிக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணது நான் தான். அதெல்லாம் உண்மைதான். நான் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்படின்னா இன்னொரு நன்றியை சொல்கிறதுக்கு நீ தயாராரு. உனக்கு நான் ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்கிறேன். என்ன சார்? அப்படி உடனே என்னால் சொல்ல முடியாது மகேந்திரா. முதல்ல எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வார்த்தையால் வர்ற நன்றி எனக்கு தேவையில்லைன்னு உனக்கு தெரியும்ல. அது உங்களுக்கு தேவையானதை பண்ணுறேன். இப்படி சும்மா சொன்னால் போதாதியா. உன்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான நியூஸ். அப்படின்னா அதுக்கான நன்றியும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சார். அதுக்காக என் சொத்து மொத்தம் எல்லாத்தையும் கேட்டுறாதீங்க சார். அதெல்லாம் எனக்கு வேணாயா. நான் வீடு கட்டிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. ஒரு லோடு சிமெண்ட் அங்கே இறக்கினா போதும். உங்கள் எல்லா தேவையும் நான் பண்ணுறேன் சார். சரி சரி, அது என்ன நியூஸ்ன்னோ நம்ம எங்கே மீட் பண்ணலான்னோ நான் அப்புறமா சொல்கிறேன். போதுமா? சரி. இன்னும் நீ பாத்திரத்தை கழுவி முடிக்கலையா? இன்னும் நீ டீ கூட வைக்கவே இல்ல. நீ கிச்சனுக்குள்ள வந்து உருட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுதே. ஒரு வேலையும் உருப்படியா பண்ண தெரியல. அது எப்படி? சும்மா உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சுல. நான் மதியானம் தூங்கி முடிச்சு எழுந்து வரும்போது கண்டிப்பா எனக்கு டீ வேணும். ஆனா இது வரைக்கும் டீயை நீ அடுப்புல கூட வைக்கவே இல்ல. நான் இப்ப போட்டு கொண்டு வரேன். அந்த வேலைலாம் நடக்காது அலெக்ஸ். நான் சொன்னதுல இருந்து ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன்.
அந்த விலைக்கு உனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. வேணா நீ ட்ரை பண்ணி பாரு. ஐயோ, இதுவே எனக்கு நஷ்டம்தான். அதுவும் இல்லாம நீன்ற காரணத்துக்காக தான் நான் விலையை கம்மியா சொன்னேன். அந்த விலை உனக்கு ஓகேன்னா சொல்லு, நாம நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், பேமெண்ட்ல 70% ஒயிட்டு, மீதி 30 பிளாக்கு. உனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும்ல? சரி அலெக்ஸ், நான் அப்புறம் கால் பண்றேன். ஏண்டி? எல்லாத்தையும் நீ வீணாக்கிட்டல, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி. வாடி. நான் யாருன்னு இப்பவாது தெரியுதா? என்னடி பாக்குற? கொல்லுங்க, என்ன கொன்றுங்க. என் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து கொன்னீங்கல்ல, இப்ப என்னைய கொன்றுங்க. கொல்லுங்க. எழுந்துடுறி மேல. எதுக்கு நீ தடுக்கிற? பாரு, உன்னை கொன்னா யாரும் வந்து கேட்க போறதில்ல. உன்னை நான் இப்பவே கொல்றேன்டி. ஐயோ, என்ன இது? விடு ராஜு, அவளை விடு. இவ பண்ண வேலைய நீங்களே பாருங்க. நீ என் வேஷ்டிய நாசம் பண்ணிட்டா. ஐயோ, இது உடைச்சிட்டாளா? ஏண்டி, இது என்ன விலைன்னு உனக்கு தெரியுமா? நீ எவனை பார்த்து நடந்து வர? வேடிக்கை பார்க்காம இது எல்லாத்தையும் சீக்கிரமா கிளீன் பண்ணு. ஹோ, எந்த நேரத்துல இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஏய், இத கிளீன் பண்ணுன்னு சொன்னது உன் காதுல விழலையா? இவளோட பார்வையை பாத்தீங்களா? அப்படியே இவ கண்ணை புடுங்கி எரிஞ்சிரணும். ராஜு, நீங்க உள்ள போங்க. ஐயோ, போங்க. ஏய், உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். என் கை எப்படிப்பட்டதுன்னு இதுக்கப்புறம் தான் நீ தெரிஞ்சுக்க போற. பராக்கு பக்கமா சீக்கிரமா கிளீன் பண்ணு.
என்ன மகேந்திரா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ம் நீங்கள் சொன்ன டைமுக்கு வந்துடுவீங்கன்னு நினச்சேன் சார். எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா மகேந்திரா? சில விஐபிகள் வந்து போகிறதுக்கு நாங்கள் ஒரு 4-5 மணி நேரம் ரோட்டில் காவல் காக்கிறோம். அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் எங்களால் நகரக்கூட முடியாது. போலீஸ்காரங்க வேலை அப்படி. அது வந்து ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷனை தரும்னு சொன்னீங்க. அட அவசரப்படாதையா, சொல்கிறேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். நீ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க அதுக்கு தகுந்த சரியான நேரமும் சரியான இடமும் வேணும். அது ஒன்றும் சும்மா கிடைக்காது. உங்கள் பிரச்சனை தீர்க்க போகிற அந்த முக்கியமான வழியைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எங்கிருந்தோ வந்த அந்த பொண்ணு தானே இப்போ உங்களுடைய பிரச்சனை? ஆமாம். முதல்ல அவளை தான் ஒழிச்சு கட்டணும். மீதி விஷயத்தை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அது வந்து நான் உங்கள் அப்பாவோட சின்ன வீட்டுக்கு பிறந்ததுன்னு தெரியும், அப்படி தானே? அவளும் அவள் குடும்பமும் இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு யாராவது சொந்தம் இருக்காங்களா? நண்பர்கள் இருக்காங்களா? ஒருவேளை தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார்? ஒரு வேளை அவகிட்ட கேட்டால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவள் முகத்தை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக கோவம் தான் வருது. அப்படி இருக்கும்போது எப்படி கேட்க முடியும்? எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த கோவமும் இது மாதிரி அவசரப்படுறதும் தேவைப்படாதுப்பா. புத்தியை யூஸ் பண்ணணும். சில சமயம் பொறுமையாக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். புத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? முதல்ல அதை நீங்கள் சொல்லுங்கள். மகேந்திரா, போலீஸ்காரங்க நாங்கள் ஒருத்தனை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணால் முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியுமா? அவனுடைய பாஸ்ட் என்னன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம். ஜாதகத்திலிருந்து அவனை பற்றி தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடிப்போம். ஒருத்தனை வீழ்த்துறதுக்கான வழி அதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.